உலகத்திலே வரியை வந்து பணக்காரனு குறைச்சு ஏழைக்கு அதிக வரி போடுற ஒரே ஒரு அயோக்கியத்தனம் நம்ம தான். இல்ல இது போக அவங்களுடைய கடன் ரைட் ஆஃப்ன்ற பேர்ல ஒரு 14 லட்சம் கோடி. முதல் 100 பணக்காரர்களுக்கு ஒரு 5% வந்து வெல்த் டாக்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கிடைக்கும். அவங்களுக்கு வெல்த் டாக்ஸ் கிடைக்கும். இவன் வந்த பிறகு அந்த டாக்ஸையும் எடுத்துட்டாங்க. சுத்தமா இல்ல பெரிய டாக்ஸ். ஆமா, இந்தியாவில் நீண்ட காலமா வெல்த் டாக்ஸ் இருந்துச்சு, சொத்து வரி. வந்த பிறகு எடுத்துட்டாங்க. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு. அது வந்த உடனே உலக பணக்காரர் பட்டியல்ல 3வது இடத்துல இருந்த கௌதம் அதானி வந்து 600வது இடத்துக்கு வர்றாரு, கீழே வர்றாரு. சில மாதங்களுக்குள்ளேயே மீண்டும் அதே இடத்த பிடிச்சிட்டாரு. ஆமா, மீண்டும் அதே இடத்த பிடிச்சிட்டாருன்னா அவ்வளவு வந்து சலுகைகளையும் கொடுத்து வரி தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, அப்புறம் வந்து புதிய தொழில் தொடங்கினாக்க அதுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ், எல்லா வகையிலையும் மொத்த வரி பணத்தை வந்து பெரும்பகுதி வந்து அவங்களுக்கு கொண்டு அள்ளி கொடுக்க முடியல. சொத்துக்களை பூரா அவங்க வித்துறாங்களே. ஜிஎஸ்டியை பற்றி அண்மையில் வந்து ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் ஒன்று 97% வரியை நடுத்தர மக்களும் ஆக பெரும்பான்மையான வரியை வந்து ஏழை மக்களும் கொடுக்கிறார்கள். 3% வரியை தான் 10% பணக்காரர்கள் 3% வரி தான் செலுத்துறாங்க. இஸ்ரேலில் பெரிய கொடூரம் அங்கே அரங்கேறிட்டு அங்கே வந்து ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு பாலஸ்தீனியர்கள் எல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அடிச்சு விரட்டுறாங்க. அங்கே வந்து புதிய கட்டுமானங்களுக்கு ஆள் தேவைப்படுது. நிச்சயமற்ற சூழல், தினந்தோறும் குண்டு மழை பொழியிற ஒரு நாட்டில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பீகார்லேருந்தும் வந்து ஹரியானாவிலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறான். இதுக்கு இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு. கேட்டால் என்னையா யுத்தம் நடக்கிற இடம், அங்கே வேலைக்கு போகிறாங்கிறிய? ஆமாம், 1 லட்சம் கொண்டு 1,37,000 சம்பளம் தர்றேன், இங்கே பட்னியா இருந்து சாவுறதுக்கு அங்கே போய் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்புனா எங்களுக்கு பிறகு எங்கள் குடும்பமாக பிழைக்கும். நிறைய படிச்சுட்டு வேலைக்கு போகிறோம்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட். 86% சிறு குறு விவசாயியோட உற்பத்தியில் ஒரு குவிண்டாலுக்கு 700 ரூபாய் ஒன்றிய மோடி அரசாங்கம் கொள்ளையடிக்கிறது. மோசடியை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் தான் நடக்குது. இந்தியாவில் இப்போ அண்மை காலத்தில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்கிற வந்து ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க, உலக பட்டினி. ஆமாம், அது 2014 முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியா 55வது இடத்துல இருக்கு. இன்னைக்கு 125 நாடுகள் பட்டியலில் 111வது இடத்துல. அதிகமாக தானே போயிருக்கணும். ஆமா, நம்பர் அதிகம் தான். நம்பர் அதிகமாக போச்சுன்னா மக்கள் கீழே போயிட்டாங்கன்னு. இந்தியாவில் 80% மக்களுக்கு இன்னும் உணவு பாதுகாப்பு இல்லை. 35 கோடி மக்கள் தீவிர வறுமையில் இருக்கிறாங்க. அல்லது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்து சாதித்தது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை, கிட்டத்தட்ட 75-80 கோடி மக்களை கீழே தள்ளினது தான். உயர்கல்விக்கு வந்து 7 கோடி ரூபா ஒதுக்கணும். ஆரம்ப கல்விக்கு வெறும் 76 லட்சம். ஒரு காலேஜ்ல ஒரு காலேஜுக்கே அது பத்தாது. ஆமா, தொகையெல்லாம். ஆனா கேபினெட் செக்ரட்டரியேட் மட்டும் 1249 ரூபா. இங்கே கிளிக்கு வந்து ஒரு நாளைக்கு 3.25 கோடி 4 கோடி செலவு வந்துருக்கு. இந்த பட்ஜெட்டின் போது வந்து புதிய தலைமுறை ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அது என்னன்னா, 6 பட்ஜெட்டுகளில் 6 விதமான புடவைகள். பின்னணியில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான காரணமா, அவங்க அந்த 6 முறை வந்து என்னென்ன கலர்ல சாரி கட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து ராமர் கலர்ல கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியான விளக்கங்களை வந்து கொடுத்து ஊடகங்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயம் பற்றி என்ன? காரியம் துப்பணும் போல இருக்கு. ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மக்கள் அதிகாரம் அமைப்பின் மாநில பொருளாளர் தோழர் காளியப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இந்த ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், தேர்தலுக்கு முன்னாடி வர்ற ஒரு இடைக்கால பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் அவர் தான் வந்து 5 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து இடைக்கால பட்ஜெட்டையும் வந்து தாக்கல் செய்த அந்த பெருமைக்குரியவராக இருந்தார். அதற்கு பிறகு அப்படி ஒரு சாதனையை நிகர் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அப்படின்னா எல்லா ஊடகங்களும் வந்து அவங்கள வந்து கொண்டாடுறாங்க. அந்த பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்களை நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு இருக்கிறோம். சராசரி வருமானம் அப்படின்றது 50% உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த நிலைமையோட இப்போ உயர்ந்திருக்கிறது. அப்புறம் பெண்களுக்கு 30 கோடிக்கு முத்ரா கடன்கள் வந்து வழங்கியிருக்கிறோம். இதனால மேற்படிப்புக்கு போற பெண்களினுடைய விகிதம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கிறது. அப்புறம் விவசாயிகளுக்கு நேரடியா கிசான் சம்மான் நிதியின் மூலமாக 11 கோடி விவசாயிகளுக்கு நாங்க பணம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால விவசாயிகள் முன்னேறி இருக்கிறார்கள். இப்படி எல்லா பிரிவினரும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் குறித்து கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியினுடைய ஒரு இறுதி பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டு இடைக்கால பட்ஜெட் நம்ம சொல்றோம்ல, இடைக்கால பட்ஜெட்னு ஒரு பட்ஜெட்டே சட்டத்தில் கிடையாது. சட்டத்தில் படி ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடணும், அவ்வளவுதான். அடுத்த தேர்தலில் வந்து புதுசாக அவங்க வந்து மாற்றி போடுவாங்கிறதுனால இப்போ அப்படி பேசுகிறமே தவிர இது முழு ஆண்டுக்கான பட்ஜெட் தான். பட்ஜெட்
ஓகே. ஒரு முழு ஆண்டுக்கான பட்ஜெட் தான். அதனால மொரார்ஜி தேசாய் சாதனைக்கு அப்புறம் இவங்க பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. அந்த சாதனையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம். அவங்க பட்ஜெட்டில் வந்து ஏராளமான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன பல வாக்குறுதிகள் அதில் வந்து பட்ஜெட்டுக்கு சம்மந்தமில்லாத பல விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. பட்ஜெட்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னா, அரசாங்கத்தினுடைய வரவு என்ன, செலவு என்ன, என்ன திட்டங்களை போட போறீங்க, அதுக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க, இதுதானே போயிடணும். பிரக்யானந்தான்னு ஒரு செஸ் வீரரை வந்து உலகத்துக்கு நாங்கள் தந்திருக்கோம்னா உனக்கு இதெல்லாம் பட்ஜெட்டா? அது அவரோட திறமையால வெளியே ஆமா, தெரிஞ்சிருக்காரு. அவன் விளையாடி ஜெயிச்சதுக்கும் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டுக்கு என்ன சம்பந்தம்? நாம் ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்துட்டோம். இதெல்லாமே பட்ஜெட்டு. அப்போ சரக்கு இல்லைங்கிறது தான் அதில் வந்து அர்த்தம். ரெண்டாவது 25 கோடி பேரை நாங்கள் வந்து ஏழ்மையிலிருந்து மீட்டுட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி. இன்னொரு பக்கம் இந்திய மக்களுடைய சராசரி வருமானத்தை 50 விழுக்காடு 50% நாங்கள் வந்து உயர்த்தியிருக்கிறோம். ஓகே. இப்போ இது ரெண்டுமே வறுமையிலிருந்து மீட்புக்கான ஒரு வழியா அவங்க வந்து சொன்னது சொல்றாங்க. இதை பற்றி இது உண்மையா? இது ரெண்டுமே ஃப்ராடு, பொய், பித்தலாட்டம். இந்தியாவில் இப்போ அண்மை காலத்தில் ஒரு சின்ன சாதாரண புள்ளிவிவரத்தை எடுத்துங்க. இப்போ அண்மை காலத்தில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்கிற வந்து ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. உலக பட்டினி குறியீடு. அது 2014க்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியா 55வது இடத்துல இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு 125 நாடுகள் பட்டியலில் 111வது இடத்துல இருக்கு. அதிகமாக தானே போயிருக்கிறோம். ஆமாம், நம்பர் அதிகம்தான். நம்பர் அதிகமாக போச்சுன்னா மக்கள் கீழே போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. அதான் அதனுடைய பொருள். ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அண்மையிலே வந்து ஹங்கர் வாட்ச் என்கிற வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு ஆய்வு நடத்தி இந்தியாவில் 80% மக்களுக்கு இன்னும் உணவு பாதுகாப்பு இல்லை. அதிலும் குறிப்பாக 25% மக்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி மக்கள் தீவிர வறுமையில் இருக்கிறாங்க. இன்னும் வேற சில ரிப்போர்ட்லாம் இருக்கு. உலகில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி நிலவுகின்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா முக்கியமான நாடாக இருக்கு. இன்னொரு புள்ளிவிவரம் ஒன்று இருக்கு. உலகில் அதிகரிக்கும் ஏழ்மை இருக்கு பார்த்தீங்களா, இன்க்ரீசிங் பாவர்ட்டி தினசரி. ஆமாம், அதில் 60 விழுக்காடு வந்து இந்தியா. அப்போது உலகத்திலேயே ரொம்ப மோசம், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் வாழுகின்ற மக்களை விட மிக மோசமான நிலைமைக்கு தினந்தோறும் மக்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. அதனால் மன்மோகன் சிங் ஆட்சி காலம் அல்லது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்து சாதித்தது என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை, கிட்டத்தட்ட 75-80 கோடி மக்களை கீழே தள்ளினது தான். இப்போ இவங்க 25 கோடி பேர் மீட்டுட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ மோடி வந்து கொரோனா காலத்தில் 5 கிலோ இலவச உணவு தானியங்கள் வழங்குறோன்னு சொன்னாங்க. அந்த உணவு தானியம் வழங்குறத வந்து டிசம்பர் 23 நாங்கள் நிறுத்திக்க போகிறோம்னு முதல்ல அறிவிச்சிட்டு, இப்போ மேலும் 5 ஆண்டு காலங்களுக்கு நாங்கள் வந்து 5 கிலோ இலவச அரிசியை கொடுக்க போகிறோம் 80 கோடி மக்களுக்கு. அப்படின்னா என்ன பொருள்? 80 கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்குற 5 கிலோ அரிசி இல்லைன்னாக்கா செத்து போயிடுவோன்னு அர்த்தம். அவ்வளோ மோசமான நிலைமையில் யதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கு அதிக அளவில். ஆமாம், தமிழ்நாட்டில் பட்டினி சாவுங்கிறதெல்லாம் விநியோகன்றது அதிகம். 20 கிலோ வந்து இலவச அரிசிங்கிறது 20 கிலோ இலவச அரிசி. ஆமாம், அவன் சொல்கிறது 5 கிலோ இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு 20 கிலோ இலவச அரிசிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பட்டினி சாவுங்கிறது அநேகமாக ஆல்மோஸ்ட் இல்லை. அந்த அளவுக்கு இங்கே நிலைமைகள் மாறிடுது. அதனால் ஏழ்மையை ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறது மிகப்பெரிய பித்தலாட்டம், ஒரு ஃப்ராடு. உண்மையிலே சொல்லப்போனால் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 50 கோடி பேரை இவங்க ஏழ்மையிலேருந்து மீட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது ஏழ்மை 2 இருக்குது. ஒன்று பாவர்ட்டிங்கிறது ஒன்று, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு இன்னொன்று. வறுமை புரியுதான். நம்ம ஊரில் வந்து சொல்கிறாங்கல்ல, நகரத்தில் 33 ரூபாய்க்கு மேலே அதுக்கு கீழே இருந்தாக்கா வந்து வறுமை, அதுக்கு மேலே போயிட்டால் வறுமையை தாண்டிடுறாரு. கிராமப்புறங்களில் 27 ரூபாய்க்கு மேலே வந்து அது கூட இந்தியாவில் வந்து ஒத்தக்கிறது கிடையாது. டெண்டுல்கர்னு ஒரு பொருளாதார நிபுணர் வந்து வேற ஒரு அளவுகோல் வைக்கிறாரு. முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரங்கராஜன் வந்து வேற அளவுகோல் வைக்கிறாரு. உலக வங்கி இன்னொரு அளவுகோல் வைக்குது. உலக வங்கியினோட அளவுகோல் பற்றி பார்த்தா ஒரு நாளைக்கு $2 குறைவான வருமானம் உள்ளவர்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு பார்த்து இந்த அளவுகோல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் 80-90% மக்கள் வந்து சொத்து இல்லாத மக்களாக இருக்கிறாங்கிறது தான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை மூடி மறைச்சிட்டு இவன் வந்து ஒரு ஃப்ராடு பொய் புள்ளிவரத்தை, அதாவது புள்ளிவரம்னு சொன்னால்
இந்தியாவில் 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது. ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் சர்வேன்னு ஒன்று இருக்குது. அதுதான் மக்கள் எப்படி வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான ஒரு முக்கியமான சர்வே. 13 வருஷமாக அந்த சர்வே கிடையாது. எந்த புள்ளிவரமும் கிடையாது. புள்ளிவரம் இல்லாமலேயே இவங்க சொல்கிறதெல்லாம் புள்ளிவரம், இவங்க சொல்கிறதெல்லாம் ரிப்போர்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்து ஏழ்மையை ஒழித்துட்டோம், 25 கோடி பேரை மீட்டுட்டோம் என்பது இவர்கள் வந்து சொல்கிற திட்டங்களின்படி புள்ளிவரங்களின்படி அது பொய், ஃப்ராடுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். 50% வந்து தனிநபர்களுடைய அந்த சராசரி வருமானம் அது 50% உயர்ந்து இருக்குன்றாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய ஃப்ராடு. அது ஒரு பெரிய ஃப்ராடு. ஆமாம், ஃப்ராடுன்னா உலக மகா ஃப்ராடுன்னு சொல்லலாம். இந்தியாவில் மக்கள் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மக்கள், ஒரே பண்பாடு, ஒரே விளக்குமரம், ஒரே செருப்புன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் ஒரே பொருளாதார தரத்தில் இருக்காங்களா? இல்லை, இல்லையா? பல்வேறு பொருளாதார தரத்தில் இருக்கிறாங்க. அது எப்படி எல்லாருக்கும் சராசரி? இப்போது உங்களுடைய வருமானம் வந்து 1 லட்சம், என்னுடைய வருமானம் 20,000, தம்பியினுடைய வருமானம் இன்னொரு 30,000 வச்சுங்க. இப்போ 3 பேருடைய இது வந்துன்னா 5, 3, 15, 1,50,000 லட்ச ரூபா. இப்போ நம்முடைய சராசரி வருமானம் என்ன? 50,000 ரூபா. இது போல் வந்து பேத்தலான கணக்கு உலகத்தில் எங்கேயா உண்டா? இப்போ இந்தியாவில் வந்து இவன் சொல்கிற கணக்கே 80 கோடி மக்கள் வந்து இலவச அரிசியில் வந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. அவங்களுடைய வருமானம் என்ன? இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட புள்ளிவரத்தின்படி கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் மாத சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, மந்த்லி ஆவரேஜ் இன்கம், அது அப்படியே தேங்கி நிற்கிது. இன்னும் சொல்ல போனால் கீழே குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்க வந்து 50% எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே சொத்து இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் உள்ள மக்கள், 100 கோடிக்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 1% இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,40,00,000 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய வருமானம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க வருமானத்தையும் ஒரு நாளைக்கு வந்து நான் இப்போ 100 நாள் வேலைக்கு போய் 250 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுடைய வருமானத்தையும் வந்து ஒன்றா போட்டு கூட்டி மக்கள் தொகையால் வகுத்தா என்ன வரும்? இப்படி தான் வரும். இப்போ இந்த ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது மொத்த ஜிடிபி டிவைடட் பை பாப்புலேஷன். இது வந்து ரொம்ப அது என்ன, உண்மையை மூடி மறைக்கின்ற, ஏமாற்றுகின்ற ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளி வரத்தின்படி தான் 50% பெயிண்ட் பண்ணியிருக்கா. பணக்காரன் சம்பாதிச்ச சொத்தை 90 பேர் தலையில கணக்கா எழுது, பட்னியாக கிடக்கிறவனுக்கும் கணக்குலாம் உன் வருமானம் அவ்வளோதான்னு சொல்லி ஒரு ஃப்ராடு. இந்த இது வந்து ஃப்ராடு. சாதாரண வந்து கிராமப்புறங்களில் கூலி விவசாயிகளுடைய வருமானம் கீழே குறைஞ்சிருக்கு. இப்போது வந்து 100 நாள் வேலைக்கான தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நகர்ப்புறங்களில் வேலையிலலாம் கிராமத்துக்கு போகிறான். விவசாயிகளுடைய வருமானம் வந்து இந்தியாவில் வந்து 86 விழுக்காடு வந்து விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள். அவர்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஹவுஸ் ஹோல்டு டெட்டுன்னு சொல்லுவாங்க, குடும்ப கடன், கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த வந்து இப்போ ஏராளமாக அதிகரிச்சு. இதை ரிசர்வ் பேங்க் சொல்கிறான். அப்போது நாட்டு மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய கடன் அதிகரிச்சிருக்குது, வருமானம் குறைஞ்சிருக்குது, தேக்கம் அடைஞ்சிருக்குது. சிறு குறு தொழில்களில் வந்து இருக்கிற வந்து வருமானம் வந்து கீழே போயிருக்குது. பெண்கள் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளில் ஊதியமற்ற உழைப்பில் ஈடுபட்ட பெண்களுடைய எண்ணிக்கை 4 கோடியாக இருந்தது, இப்போ 7.5 கோடியாக மாறி இருக்கு. அப்போ பெரும்பாலான மக்களுடைய வந்து வருவாய் வந்து வீழ்ந்து அவன் சோத்துக்கே வழியில்லாத லெவலுக்கு போயிருக்கிறான். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய செலவு, கிராமப்புற மக்கள் செலவழிக்கிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வருமானம் இல்லாததுனால. இதுதான் யதார்த்தம். இதை பற்றி ஏராளமான வந்து ஆய்வுகள் புள்ளிவரங்கள்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒரு பித்தலாட்ட புள்ளிவரத்தை இந்த அம்மா பேசியிருக்கிறா வந்து 50%. இது வந்து வட இந்தியாவில் அதை பற்றி சாதாரண அறிவு, அதாவது நடுத்தரமாக அந்த நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு வந்து கேனத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள வேணால் மகிழ்விக்கலாம், 3 வேளை நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு சௌரியமாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வருமானம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருப்பான். சொத்துக்கெல்லாம் போய் கேட்டால் தானே தெரியும் என்ன நிலவரம்னு. கிராமப்புறங்களுக்கு போய் கேட்டு பாருங்க. அடுத்து இந்த வேலை வாய்ப்பு குறித்து பேசும்போது, ஸ்கில் இந்தியா அந்த திட்டத்தின் மூலம் 1,40,00,000 இளைஞர்களுக்கு புதிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து அளிக்கப்பட்டிருக்குது. 3000 தொழில் பயிற்சி நிறுவனங்களை நாங்கள் வந்து உருவாக்கி தந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான அம்சம் இல்லையா? இல்லை, இதெல்லாம் நடக்குது. வேலை எங்கே இருக்குது? வேலையில்லா திண்டாட்டம் இப்போ அண்மையில் கடந்த அக்டோபரில்
இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 10 விழுக்காட்டுக்கு மேலே வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி புள்ளிவரம் இவங்க புள்ளிவரமே சொல்லுது. சிஎம்ஐன்னு ஒரு நிறுவனம், சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அவங்க வெளியிட்ட புள்ளியோட கடந்த ஒன்றிய அரசு நிறுவனம். ஆமாம், 10% வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிக 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 ரொம்ப அதிகம். இந்த வேலை இல்லாதவங்களை பற்றி, வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், அதை பற்றி நம்முடைய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. ஒரு மாதத்தில் சல்லி காசு கூட வருமானம் இல்லாமல் இருந்தால்தான் நீங்கள் வேலை இல்லாதவர்கள் என்று கருதப்படுவீர்கள். ஒரு கால் ஒரு இடத்துக்கு போய் ஒரு 100 ரூபா வந்து ஏதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பையை தூக்கிட்டு போய் கொடுத்ததுனால ஒரு 100 ரூபா ஒருத்தன் கொடுக்குறான்னு சொல்லுவோம், ஒரு போட்டுற மாதிரி வேலை பார்த்து, அப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வேலையின்மையை பற்றி இவர்கள் வைத்திருக்கிற வந்து அளவுகோல் பார்த்தீங்களா, இந்த அளவுகோல் படியே 100க்கு 10 பேர் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஸ்கில்லாம் வந்து உருவாக்கலாம், வந்து அப்ஸ்கில் பண்ணலாம், ரீஸ்கில் பண்ணலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டெல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணாலும் வேலை வாய்ப்பு வேணும்ல, அந்த ஸ்கில்லை அவன் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு வேணும்ல. அந்த வாய்ப்பு எங்கே இருக்குது? நகரங்களில் ஒன்றும் இல்லை. மேலும் மேலும் ஆட்டோமேஷன், உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எந்திரமயமாக்குறது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு வரப்போகுதுங்கிறான். அப்போ இதையெல்லாம் தாண்டி வந்து படித்தவர்களுக்கு நீங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவனை பயன்படுத்துறதுக்கு அவன் அதை வச்சுட்டு சம்பாதிக்கணும்ல. அதுக்கு என்ன வழி? எதுவும் கிடையாது. சரி, இந்த பட்ஜெட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? வெறும் 74 கோடி. எத்தனை கோடி இளைஞர்கள் வந்து நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கிறீங்க? அதை வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு எத்தனை கோடி நீங்கள் ஒதுக்கிறீங்க? வெறும் 74 கோடி. இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும், அதை போய் நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுடைய யோகிதை. ஆமாம், வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான ஆமாம் எதில், அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இவர்கள் சொல்கிற ஒதுக்கியிருக்கிறது 74 புள்ளி சொச்சம் கோடி, 75 கோடினே வச்சுங்க. கேபினெட் செக்ரட்டேரியட் இருக்கு பாருங்க, ஒன்றிய இது அமைச்சரவை செயலகம், அதாவது மந்திரிகளுடைய வந்து சம்பளம், இவங்க இதுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்கு எவ்வளோ தெரியுங்களா? 1249 கோடி. ஒரு 60-70 மந்திரி, அவங்களுக்கு வந்து அவங்கள பராமரிக்கிற ஒரு அலுவலகம், இதுக்கு 1249 கோடி ஒதுக்கியிருக்கிறான். இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக வந்து உருவாக்கப்பட்ட வந்து அளவுங்கிறது வந்து மிக மிக வந்து குறைவு. ஆமாம், வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான. அப்போ வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இல்லைன்னு அர்த்தம். விவசாயிகள் அந்த பிரிவினருக்கு வந்து 11 கோடி பேருக்கு அவங்க வங்கி கணக்கிலேயே வந்து கிசான் சம்மான் நிதின்னு 6000 ரூபாய் வந்து தர்றாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த புயல் மழை பாதிப்புகளுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து பயிர் காப்பீடு, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுடைய கேள்வி. இந்தியாவில் வந்து விவசாயிகள் ஒரு வருஷம் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவங்களோட கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறதா. வருஷத்துக்கு 6000, 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 கிசான் சம்மான் நிதி. விவசாயி 2000 கொடுத்தா 4 மாதத்துக்கு 2000 கொடுத்தா மாதம் எவ்வளோங்க? மாதத்துக்கு 500 ரூபா. மாதத்துக்கு 500 ரூபாய் வச்சுட்டு ஒரு விவசாய குடும்பம் என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்போ அது எதுக்கும் ஆகாது அந்த தொகை. அப்போது அந்த தொகையை வந்து நான் கொடுத்துட்டேன், விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கு தான் பயன்படுமே தவிர விவசாயிகளுக்கு அதில் ஒன்றும் பெரிய பலன் 500 ரூபாயில் ஒரு மாதத்துக்கு எந்த பலனும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது தெரியுங்களா? இப்போ கிராமப்புற கூலி ஏழை விவசாயிகள் 100 நாள் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கான்னு சொன்னால் 100 நாள் வேலையை வந்து ஆதவரோட இணைக்கணும்னா ஒன்று வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன். அதாவது நிதி ஒதுக்கீட்டையும் குறைக்கிறது, அவங்க வேலைக்கு வர்றதுக்கான வந்து வாய்ப்பையும் வந்து தடுக்கிறதுக்கு வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கப்போரை பண்ணி அவங்க அதுல மினிமம் பேலன்ஸ்னு போடுற இந்த 1000 ரூபாயும் அவங்க இதெல்லாம் பண்ணி கிராமப்புற கூலி விவசாயிகளுடைய வந்து வயிற்றுல அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிறு குறு விவசாயிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு இதே கிடையாது. அரசாங்கம் ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கு, சிஏசிபின்னு, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ் அண்ட் காஸ்ட்னு சொல்லி ஒரு அமைப்பு. அவன் தான் விவசாய இடுபொருட்களுடைய விலை எவ்வளவு, விவசாயத்தினுடைய இது என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, அதெல்லாம் தீர்மானித்து சொல்கிறது. அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு குவிண்டால் 100 கிலோ கொண்ட ஒரு மூட்டை அரிசியை விளைவிப்பதற்கு 1911 ரூபா செலவாகுதுன்னு அவன் சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இவர் எம்எஸ் சாமிநாதன் கமிஷன் சொன்னபடி
C2 + 50, அதான் அடக்க விலை ப்ளஸ் 50% அதுக்கு மேலே வச்சு நாங்கள் வந்து எம்எஸ்பியை வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை தீர்மானிக்கிறோம், நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம்னு ஃப்ராட் பண்ணுறோம் இல்லையா. இவனுடைய வந்து இந்த CACP, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ரைசஸ் அண்ட் காஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு குவிண்டால் 100 கிலோ மூட்டையை உற்பத்தி செய்வதற்கு 1911 ரூபாய் 12 ரூபாய் வச்சுருக்கான். இப்போ அதில் 50% சேருங்க, 19, 28, 2820 ரூபா ஒரு மூட்டைக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் குறைந்தபட்ச ஆதார விலை வந்து விற்கணும் நியாயமாக பார்த்தா. இவன் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற எம்எஸ்பி எவ்வளவு? வெறும் 2130 ரூபா. இதை வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், கேரளா கவர்மெண்ட் 800 ரூபா அடிஷ்னலாக போனஸ் கொடுத்து 3000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறான். வேறு எந்த மாநிலங்களையும் அந்த அளவுக்கு கொள்முதல். தமிழ்நாட்டில் வந்து 50 ரூபா 100 ரூபான்னு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுறாங்க, அவ்வளோதான். ஆக இதில் இது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், 86% சிறு குறு விவசாயியோட உற்பத்தியில் ஒரு குவிண்டாலுக்கு 700 ரூபாய் ஒன்றிய மோடி அரசாங்கம் கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறான். ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு விவசாயம்னு வச்சுங்க, ஒரு 20 குவிண்டால் 25 குவிண்டால் பண்ணுறாருன்னு சொன்னால் 7.25 கிட்டத்தட்ட ஒரு விவசாயிட்டேருந்து குறைச்சலாக 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. குடிச்சிட்டு 6000 நான் வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய மோசடி இது இல்லை. இது வந்து மிகப்பெரிய மோசடி. அதனால் விவசாயிகளை மோசடி பண்ணுறாங்க, தொழிலாளியை மோசடி பண்ணுறாங்க, எல்லாரையும் மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோசடியை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட்டு இதான் இப்போ நடக்குது. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எரிவாயு, மின்சாரம், வங்கி சேவைகள், கிராமப்புற மக்களுடைய வருமானம், இதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து உயர்த்தி இருக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கிடைக்க செய்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. அதாவது இந்த எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு ஒரு அது ஒரு ஃப்ராடு ஸ்டேட்மெண்ட். இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு அது நான் வந்து அடிக்கடி ரயிலில் போய் வந்துக்கிட்டேன். நான் அன்ரிசர்வ்டில் தான் வர்றேன். அன்ரிசர்வ்டு பெட்டில் 90 பேர் தான் உட்காரலாம், 300 பேர் உட்காரான். அவனே அந்த ரயில் ஏற்றிக்குது. ஏசி பெட்டி இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, அவனா சௌகரியமாக உட்காந்து போவான். இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ நான் ரயில் விடுறான், நீ 3வது பெட்டியில் ஏறிக்க, ஒன்றையும் சேர்த்துக்கிறான், ஒன்றை கீழே விட்டுட்டா போகிறேன், ஒன்றையும் சேர்த்துக்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொன்னால், ஈக்விட்டபிள் க்ரோத் இருக்கா, எல்லாருக்கும் சமமான வளர்ச்சி இருக்கா, எல்லாருடைய பொருளாதாரையும் சமமான. இப்போது நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வழக்கம், ஒரே சிறப்பு, எனக்கு திரும்ப அதுதான் ஞாபகம் வருது. அப்போ ஒரே பொருளாதாரம்னு கொண்டு வா, எல்லாருக்கும் ஒரே சம்பளம், எல்லாருக்கும் ஒரே வருமானம், அப்படி பண்ணு. பணக்காரன்கிட்ட எல்லாம் வந்து வரியை குறை. இப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது வந்து ஒரு ஏமாத்துகிற ஒரு மோசடி. இன்றைக்கி நடப்பு என்னன்னு சொன்னால், உலகத்தில் அண்மை காலங்களில் கடந்த சில ஆண்டுகளில் பணக்காரருடைய சொத்து உயரும் விகிதம் குறைஞ்சிருது, இந்தியாவில் ஏறிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது ஃப்ராடு அப்படின்றப்ப, இந்தியாவில் வளர்ச்சி அப்படின்றத வந்து பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உண்மையிலேயே உலக பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியர்களுடைய எண்ணிக்கைன்றது உயர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்தியாவில் யார் வளர்கிறார், யார் வந்து ஒழிக்கப்படுகிறாங்க? இல்லை, நம்ம கண் முன்னால் தெரியும் இந்தியா வளருது. இந்தியாங்கிறது அதானியும் அம்பானியும் போன்ற பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளின் இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்குது. நம்மை போன்ற ஏழை எளிய உழைப்பாளிகள், தொழிலாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு தொழில் செய்கிறவங்க, இவங்க இந்த இந்தியா வந்து கீழே போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து யதார்த்தம். நீங்கள் வந்து இப்போ பணக்காரர்களுடைய வந்து செல்வம் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கிற அதே வேகத்தில் மக்களுடைய வந்து, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா புள்ளிவரங்களையும் சொன்னால் மேலும் மேலும் மக்கள் கடனால் ஏற்றிருப்போம். அண்மையில் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 23ல் 4% அதிகரிச்சிருக்கு. தற்கொலை அதிகரிப்பில் விவசாயிகளும் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய மக்களுடைய வந்து தற்கொலைகள் என்பது தினந்தோறும் அதிகரித்து கொண்டிருக்குது. ஒரு நாளைக்கு 167 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நிலம் வைத்திருப்பவர்களும் தற்கொலை, அந்த சிறு விவசாயிகளும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கூலிக்கு போறவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பணக்காரன் சௌகரியமா இருக்கிறான், பணக்காரருடைய சொத்து உயர்ந்துகிட்டு இருக்குது. அப்போ பணக்காரர்களை வந்து அதாவது பணக்காரர்களை உயர்த்துறாங்கன்னு சொன்னால், இப்போது உலகத்தில் அந்த வரி முறை, இந்த பட்ஜெட்டோடு சேர்ந்த விஷயம் தான். வரி முறை என்பது எல்லா நாடுகளிலும் முதலாளித்துவ நாடுகள் தான். எல்லா நாடுகளிலுமே வரியை வந்து போடுற முறை வந்து இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க.
வருமானமும் சொத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வரியும் கூட போகும். ஆனால் உலகத்திலே வரியை வந்து பணக்காரனு குறைச்சி ஏழைக்கு அதிக வரி போடுற ஒரே ஒரு அயோக்கியத்தனம் நம்ம நாட்டில் இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணா, கார்பரேட் டேக்ஸ் வந்து 30% இருந்தது 22% குறைச்சாங்க. 8% டேக்ஸ் வந்து அவங்களுக்கு குறைஞ்சது. இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்த் டேக்ஸ் இல்ல, இது போக அவங்களுடைய கடன் ரைட் ஆஃப்ன்ற பேர்ல ஒரு 14 லட்சம் கோடி. அது தனி கதை. அது இவங்களுடைய 10 ஆண்டு காலத்துல 25 லட்சம் கோடி தள்ளுபடி ஆயிருக்கு. 25 லட்சம் கோடி. ஒரு பைசா அது எல்லாமே மக்கள் பணம். அது இன்னொரு தனி கதை. அது ஒரு பெரிய ஃப்ராடு. இப்போ அவங்களுக்கு வரியை 22% குறைக்கிறான். வெல்த் டேக்ஸுங்கிறத வந்து குறைக்கிறான். அதாவது இந்தியாவில் வந்து 1000 கோடிக்கு மேலே சொத்து வைத்திருக்கக்கூடிய நெட் ஒர்த்து சொத்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 1300 பேருங்கிறான். அவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 900 லட்சம் கோடி. அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணம் பார்த்தீங்க, பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் இருக்கு பாருங்க. இஸ்ரேலில் இன்கம் டேக்ஸ் 50%. பல நாடுகளில் கார்பரேஷன் டேக்ஸ் முதலாளிகளுக்கு போடப்படுகின்ற வரி வந்து 40% மேலே தான் இருக்குது. பல நாடுகளில் வந்து பெரும் பணக்காரர்கள்ட்ட அதிகமாக வரி வசூல் பண்ணி சாதாரண மக்களுக்கு உதவுறதுக்காக என்ன பண்ணுறான்னு சொன்னால் வெல்த் டேக்ஸும் பல நாடுகள், முதலாளித்துவ நாடுகள்ல, நார்வே போன்ற நாடுகள் எல்லாம் வெல்த் டேக்ஸ் இருக்குது அவனுடைய சொத்துக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து வெல்த் டேக்ஸ் வந்து ஒரு 2% அவனுடைய வந்து இந்த டாப் 10 ரிச் இருக்கு பார்த்தீங்களா, முதல் 100 பணக்காரர்களுக்கு ஒரு 5% வந்து வெல்த் டேக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கிடைக்கும். அவங்களுக்கு வெல்த் டேக்ஸ் கிடையாது. இவன் வந்து பிறகு அந்த டேக்ஸையும் எடுத்துட்டாங்க. பணக்காரர்களுக்கு ஆமா வெல்த் டேக்ஸ் கிடையாது. இந்தியாவில் நீண்ட காலமாக வெல்த் டேக்ஸ் இருந்துச்சு, சொத்து வரி. வந்த பிறகு எடுத்துட்டான். இப்போ ஜிஎஸ்டியை போட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ ஜிஎஸ்டியை பற்றி அண்மையில் வந்து ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு 50% மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 50% மக்கள் தான் மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் 64% ஏழைகள் கொடுக்குறார்கள். பாக்கி 40% நடுத்தர மக்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து 33% ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அப்போ 97% வரியை நடுத்தர மக்களும் ஆக பெரும்பான்மையான வரியை வந்து ஏழை மக்களும் கொடுக்கிறார்கள். 3% வரியைத்தான் 10% பணக்காரர்கள் 3% வரி தான் செலுத்துறாங்க. அப்போ பணக்காரர்களுக்கு இவ்வளவு வரி சலுகை. நீங்க சொன்னது மாதிரி வந்து 10 வருஷத்துல 25 லட்சம் கோடி வந்து கடன் தள்ளுபடி. அப்புறம் வந்து பிஎல்ஐ இல்ல, அதான் இப்ப போன தடவை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு போன வருஷம். அது வந்த உடனே உலக பணக்காரர் பட்டியல்ல 3வது இடத்துல இருந்த கௌதம் அதானி வந்து 600வது இடத்துக்கு வர்றாரு, கீழே வர்றாரு. இப்ப அதுக்குள்ள ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே மீண்டும் அதே இடத்த பிடிச்சிட்டாரு. ஆமா, மீண்டும் அதே இடத்த பிடிச்சிட்டாருன்னா அவ்வளவு வந்து சலுகைகளையும் கொடுத்து அவ்வளவு வந்து வரி தள்ளுபடி, கடன் தள்ளுபடி. அப்புறம் வந்து புதிய தொழில் தொடங்கினாக்க அதுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ். ஓகே, பேங்க்ல இருந்து அதுக்கு நம்மளோட பணத்தை கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு தனியா இன்சென்டிவ். இப்படி எல்லா வகையிலையும் மொத்த வரி பணத்திலையும் வந்து பெரும்பகுதி வந்து அவங்களுக்கு கொண்டு அள்ளி கொடுக்க மட்டும் இல்ல, சொத்துக்களை பூரா அவங்கள்ட்ட வித்துறாங்கல்ல. சுரங்கத்தை விற்கிறான், விமான நிலையத்தை விற்கிறான், கப்பல் தள்ள விற்கிறான். இப்போ இடையில ஒரு இது ஒன்று போட்டாங்க. இப்போ G20 மாநாடு இருந்துச்சு இல்லையா, ஒரு திட்டம் ஒன்று போட்டாங்க. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார்னு ஒன்று போட்டாங்க. அது யாருக்கு போட்டாங்க தெரியுங்களா? யாருக்கு? அது முழுக்க அதானிக்காக போட்டது. அதுல என்ன செய்ய, அது என்னன்னு சொன்னா, இப்போ வந்து புதிய வந்து இப்போ எக்கனாமிக் காரிடார்னு சொல்லி பொருள் ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்து வர்த்தகத்துக்கெல்லாம் ஒரு வழித்தடம் உருவாக்குறேன்னு சொல்றாங்கல்ல. இப்போ குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா வந்து போர்ட் வந்து அதானி. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா போர்ட் வந்து அதானி. கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட், அதில் வந்து சீனாவுக்கு பங்கு இருக்குது. அதில் வந்து அதானிக்கு மேஜர் ஷேர் இருக்குது. இந்த அதானியுடைய 3 துறைமுகங்களை இணைத்து பொருள் போக்குவரத்தில் வந்து அவனுக்கு வந்து வருமானம் பார்க்கறதுக்கு உருவாக்கப்பட்டு தான் G20ல இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடாருங்கிற திட்டமே அவனுக்காக உருவாக்கப்பட்டது. அப்படி ஒரு அரசாங்கமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு இப்படி திட்டங்களை போட்டு அப்புறம் உலக பணக்கார 2வது இடத்துல 3வது முதல் இடத்துல வராமல் இப்படி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 2014 இந்த மோடி அரசு வருவதற்கு முன்னாடி அவங்க மக்கள் முன்னாடி முன்வைத்த முழக்கங்களில் மிக முக்கியமானது ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்,
இப்படி ஒரு அடிப்படையான கோரிக்கைகளை வந்து வச்சாங்க. இதை நம்பிதான் மக்கள் வந்து வாக்களிச்சாங்க. அந்த வளர்ச்சி அப்படின்றதுக்கு பின்னாடி இப்படியான முழக்கங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்குதா? இது குறித்தெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் பேச மாட்றாங்களே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்ப இதுல கூட வந்து வெறும் ஒரு 1,40,00,000 பேருக்கு வந்து திறன் மேம்பாடு அப்படின்னு தான் சொல்றாங்களே இல்லையா, இதெல்லாம் இவங்க வச்ச முழக்கங்களை எதையாவது சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க? எதுவும் சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு நேரடியான உதாரணம் ஒன்று. வேலைவாய்ப்பு எவ்வளவு மோசமாக போச்சுங்கிறதுக்கு இப்போ ஏற்கனவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு ஊழலை வச்சுன்னு பீகார்ல எல்லாம் இளைஞர்கள் கலகம் பண்ண மாட்டீங்களா? அப்போ அவ்வளோ வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. நம்ம அக்னி பாத்துன்னு சொல்லி இராணுவ வீரர்கள் எடுக்கிறத வந்து 3 வருஷம் சர்வீஸ் இருந்தால் போகிறோன்னு ஒரு வாதான். அது பூரா பெரிய கலவரம் நினச்சி உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் மிகப்பெரிய கலவரம் நினச்சி. ஏன்னா அங்கே வந்து வேலை வாய்ப்புனா இராணுவத்துக்கு போகிறதுக்கு தான் வேலை வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை அங்கே. அவ்வளோ பெரிய கலவரம் இருந்துச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலில் நடக்கிற வந்து அங்கே அந்த பெரிய கொடூரம் அங்கே அரங்கேறிட்டு இருக்கு. அங்கே வந்து ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு பாலஸ்தீனியர்கள் எல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறான், எல்லாரையும் அடித்து விரட்டுறான். இப்போ அங்கே வந்து புதிய கட்டுமானங்களுக்கு ஆள் தேவைப்படுது. இந்தியாவிலேருந்து அந்த வந்து நிச்சயமற்ற சூழல் தினந்தோறும் குண்டு மழை பொழிகிற ஒரு நாட்டில் உத்தரப்பிரதேசத்துலேருந்து பீகார்லேருந்தும் வந்து ஹரியானாவிலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறான் இதுக்கு இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு. அவன்கிட்ட கேட்டால் என்னையா யுத்தம் நடக்கிற இடம் அங்கே வேலைக்கு போகிறாங்கிறிய? ஆமாம் 1,37,000 சம்பளம் தர்றேன், தங்குறதுக்கு இடம் தர்றேன்னு சொல்கிறான். இங்கே பட்னியாக இருந்து சாகுறதுக்கு அங்கே போய் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்புனா எங்களுக்கு பிறகு எங்கள் குடும்பமாவது பிழைக்கும். இது அங்கே வேலைக்கு போகிறவன் என்ன இப்போ நிறையா படிச்சுட்டு வேலைக்கு போகிறவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே பட்னியாக இருந்து சாகுறதுக்கு அங்கே ஏதோ 4 காசு சம்பாரிச்சுட்டு அங்கேயே சாவலாம் என்பது ஒருத்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டுன்னா, இந்த நாட்டில் வந்து 2 கோடி வேலை வாய்ப்புன்னா இப்போ 10 வருஷத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன நிலவரம்? இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குது. நகர்ப்புறங்களில் வேலை இல்லைங்கிறது எல்லாரும் கிராமப்புறத்துக்கு வந்து திருப்பி ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து ஒரு பொய் வாக்குறுதி. ஏற்கனவே அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் நல்லா எலெக்ஷன் நேரத்தில் வந்து எலெக்ஷன் ஜும்லா, இது எல்லாமே ஜும்லா தான். 1.5 மடங்கு 2 மடங்கு வந்து வருமானங்கிறது பொய்ங்கிறதுக்கு இன்னமும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, விவசாயியோட போராட்டம். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லிருக்கிறாங்க. 2014 வரை நடந்து வந்த ஆட்சியின், காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளின் முறையற்ற நிர்வாகத்தையும் 2014 முதல் நடந்து வரும் பாஜக ஆட்சியின் சாதனைகளையும் ஒப்பிட்டு அடிக்கோட்டிட்டு காட்ட ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வந்து அது சரியா தப்பாங்கிற விவாதம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க வளர்ச்சின்னு சொல்றதை நம்ம ஒத்துக்குவோம். 2004 14ஆம் ஆண்டு அந்த 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி சராசரி 8%. யோகிதை என்னன்னா, இந்த வந்து 10 வருஷத்துல இங்கே வந்து மோடி ஆட்சியினுடைய சராசரி வந்து பொருளாதார வளர்ச்சி 5.9%. இவங்க சொல்ற கணக்கு. ஆனா இப்போ கடந்த ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கிற இந்த கணக்கே தப்புன்னு ஆனந்த் சீனிவாசன் போன்ற பொருளாதாரம் அறிந்த அறிஞர்களுடைய கணக்கு என்னன்னா, 1.5-2% மேல வளர்ச்சி இல்லை. இவங்க வந்து பொய் கணக்கு எழுதுறாங்க, ஸ்டேட்மெண்ட்டா. அதாவது புள்ளி விவரங்களே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புள்ளி விவரங்களே இல்லை. இவங்களா வந்து அடிச்சு விடுறது. சொன்னா யாரு கேட்க போறீங்க? நம்ம போய் செக் பண்ண முடியுமா? என்ன ஒண்ணும் கிடையாது. அதனால இவங்க வெள்ளை அறிக்கை வந்து சொல்றேங்கிறது, இந்த தேர்தல் நேரத்தில் இதை போல ஒரு கேவலமான வந்து ஒரு தந்திரம் வந்து எவனும் செய்ய மாட்டான். இவங்கெல்லாம் அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே இவங்க தகுதி இல்லாதவர்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் 2021 திமுக ஆட்சி வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்ன என்பதற்கு பிடிஆர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. ஐயாக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளோ என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, இதுதான் தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதார நிலைமை, இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அடுத்த ஆட்சி போக போகிறோம் என்று ஒரு வெள்ளை அறிக்கை வச்சார். அது வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு அடையாளம் இல்லையா? 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு நான் இனிமேல் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னா இது யாரை ஏமாத்துற வேலை? அப்போ நீ வந்து ஒரு பித்தலாட்டமான வந்து ஒரு பொய்யை சொல்லி ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுற. ஆனால் விவரங்கள் நம்ம கண் முன்னால் இருக்குல்ல, ஏற்கனவே வெளிவந்த விவரங்கள் தானே. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பொருளாதார வளர்ச்சியும் சரி,
மக்களுடைய வந்து வறுமை நிலை, வருமானம் சரி, அது இவங்களுடைய அளவுகோலின்படி மேலே தான் இருந்துச்சு. நீ 10 வருஷத்துல எல்லாத்தையும் குட்டிச்சுவர் ஆக்கியிருக்கங்கிறது தான் யதார்த்தம். இப்போ நாம வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். உன் யோகிதை என்னங்கிறது நாம ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். அதான் ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த பட்ஜெட் என்பது முழுக்க முழுக்க சாதாரண மக்களை வழக்கம் போல் இந்த கடந்த காலங்களில் போட்ட எல்லா பட்ஜெட்டுமே சாதாரண மக்களை வஞ்சிக்கின்ற, சாதாரண மக்களுடைய பொருளாதார உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது இருக்குது. மருத்துவத்துக்கோ கல்விக்கோ இவங்க வந்து எந்த ஒதுக்கீடு செய்யலை. இப்போ மருத்துவம் கல்விங்கிறதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு வந்துச்சு. அப்போது அதில் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்குது. நீ என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டை எடுத்து பாருங்கள். உயர்கல்விக்கு வந்து 7 கோடி ரூபா ஒதுக்கிங்க. ஆரம்ப கல்விக்கு வெறும் 76 லட்சம். இந்தியாவில் 144 கோடி மக்களுடைய இது வந்து நலவாழ்வு மருத்துவம் அதுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகை வந்து ரொம்ப குறைய 90 கோடி. அதாவது இன்னைக்கு சொல்ல குறைஞ்சபட்சம் ஒரு காலேஜில் ஒரு காலேஜுக்கே அது பத்தாது. ஆமாம், தொகைலாம் இதெல்லாம் ஒரு ஒதுக்கீடு. நீ பாருங்க, நான் வந்து நானா சொல்லலை. நீங்கள் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் போட்டிருக்கிற பட்ஜெட் பேப்பர் எடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் எடுத்து பாருங்க, இந்த ஐட்டத்துக்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்கியிருக்கான்னு பாருங்க. ஆனால் கேபினெட் செக்ரட்டேரியட்டுக்கு மட்டும் 1249 கோடி ரூபா. இவங்க கிளிக்கி வந்து ஒரு நாளைக்கு 3.25 கோடி 4 கோடி செலவு மந்திரிகளுக்கு. அப்போ இது வந்து முழுக்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மொத்தம் 48 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு. அதில் வந்து 14 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போகிறான். 31 லட்சம் கோடி ரூபா தான் வரி வருமானம். இந்த 31 லட்சம் கோடி ரூபாய் எதுக்கு செலவு பண்ணுறாங்கிறீங்க? அதாவது சில கட்டுமானங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ரயில்வேக்கு சாலை போடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 11 லட்சம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் யாருன்னா பெரிய பெரிய தனியார் முதலாளிகள் கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளையடிப்பான். அதில் பெரிய வேலை வாய்ப்பும் பெருசாக உருவாக போகிறது இல்லை. அதான் பாக்கி வந்து 37 லட்சம் கோடி ஒரு 0.5% கூட இல்லாத இந்த அரசு நிர்வாகம் என்கிற ஒரு வெள்ளை யானை தின்று தீர்க்கிறது. மக்களுக்கு எதுவும் இல்லை. இதுதான் இந்த பட்ஜெட். இது இப்போ இதை நிர்மலா சீதாராமன் மோடி ஆட்சியினுடைய கடந்த கால பட்ஜெட் அத்தனையுமே சாதாரண ஏழை எளிய மக்களை வஞ்சித்து அவர்களுடைய ரத்தத்தை வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சி எல்லாத்தையும் அதானி அம்பானி கையில் தூக்கி கொடுக்குற வேலையை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டின் போது வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து வடநாட்டு ஊடகங்கள்லையும் பார்க்க முடிஞ்சுது, தமிழ்நாட்டு ஊடகங்கள்லையும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சொல்கிற ஊடகங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக வந்து புதிய தலைமுறை ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அது பற்றி நீங்கள் வந்து கருத்து சொல்லி ஆகணும். என்னன்னா, 6 பட்ஜெட்டுகளில் 6 விதமான புடவைகள், பின்னணியில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான காரணமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 6 முறை வந்து என்னென்ன கலர்ல சாரீ கட்டு வந்தாங்க அப்படின்னு. வட இந்தியாவில் இப்போ அவங்க ஒரு சாரீ கட்டிட்டு வந்தது வந்து அது வந்து ராமர் கோயிலில் திறந்துட்டாங்க, அது வந்து ராமர் கலர்ல கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியான விளக்கங்களை வந்து கொடுத்து ஊடகங்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது எப்படி காரிட்டு துப்பணும் போல இருக்குங்க. ஊடகங்கள் இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்பானா, இப்போ என்ன புடவை கட்டிட்டு இருந்தா என்ன, சுடிதார் போட்டு வந்தானே என்ன, கர்மாந்திரம் போட்டுட்டு இருந்தா என்ன, அதுவா பிரச்சனை? இப்போ எப்படி வந்து மக்களுடைய வந்து சீப்பான ரசனைக்கு இவங்க தீனி போடுறாங்கன்னு பாருங்க. இப்போ ஏதாவது கல்யாணம் காட்சிக்கு போனால் பொம்பளைங்க தான் அந்த பொம்பளை என்ன புடவை கட்டிட்டு இருந்தா, அந்த போன கல்யாணத்தை என்ன கட்டிட்டு இருந்தான்னு இப்படி எல்லாம் பேசுவாங்க பெண்கள்கிட்ட. அது இதை போய் ஒரு பிரச்சனையாக பேசுகிறாங்க. இப்போ இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, இந்த ஆண்டு கள்ளழகர் வந்து பச்சை பட்டு புடவையில் இறங்குகிறார், சேப்பு பட்டு புடவையில் இறங்குகிறாருன்னு. அந்த மாதிரி கீழ்த்தரமான வந்து சிந்தனை முறை இது. நீங்கள் நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க, செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு. செட்டியார் முறுக்கா இருக்கிறதுல நான் முறுக்கா இருந்து என்ன பிரயோஜனம்? சரக்குல முறுக்கா இருக்கணும். பட்ஜெட்டில் ஒரு கர்மாந்தரம் இல்லையே. பட்ஜெட் வந்து மக்களுக்கு விரோதமான பட்ஜெட் போட்டு நீ பட்டு புடவை கட்டிட்டு இருந்ததுன்னா, இது காட்டன் புடவை கட்டிட்டு இருந்தால் நமக்கு என்ன? இதை ஒரு செய்தின்னு சொல்லி ஊடகம் பண்ணுதுன்னு சொன்னால், அந்த ஊடகத்தினுடைய பொறுப்புணர்ச்சி, அந்த ஊடகம் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை. நீங்கள் யதார்த்தங்களை மூடி மறைத்து ஒரு ஊடகம் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய வந்து பணியை விட்டுவிட்டு ஆளுங்கட்சிக்கு வந்து ஜால்ரா போடுற இந்த கோடி மீடியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோடி மீடியாக்களுடைய கேடித்தனமான கருத்து தான் இது. அதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? ஓகே தோழர், இவ்வளவு நேரம் மிக சுருக்கமாக இந்த பட்ஜெட் குறித்து ஆழமான பார்வையை முன்வைத்ததுக்கு எங்களுடைய பார்வையாளர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழர்.